எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் எனக்கு ரொம்ப எமோஷ்னலான நாள். எப்போதும் இந்த நம்ம பள்ளிக்குள்ளே வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக நான் அஃபெக்ட் ஆவேன். அது நமக்கு வெளிக்காட்டு தெரியாது. இப்போ இவ்வளோ பெரிய முன்னாள் மாணவர்களெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே ஸ்டேஜில் உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதற்கு முக்கியமாக ஃபாதர் ஸ்டீஃபன், அப்புறம் நம்ம சண்முகம், திபோசிஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விழாவை பற்றி 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஸ்டீஃபன் என்கிட்ட சொன்னார். நாங்கள் லோயலாவில் இருக்கும் பொழுது ஃபாதர் அமிர்தம் உண்மையிலே எங்களுடைய லோயலா அலுமினி அசோசியேஷனை புதுப்பிச்சார்னு தான் சொல்லணும். அப்படியே ரீஜெனுவேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் லோயலாவுடைய அலுமினி அசோசியேஷன் பரவி இருக்குது. அது மாதிரி ஃபாதர் ஸ்டீஃபன் இங்கே வந்த ஒரு பாடு இங்கே இருக்கக்கூடிய ரெக்டர், பிரின்சிபல், கரஸ்பாண்ட் எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து கரவொழி எடுப்பணும். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது. ஃபாதர் அமிர்தம் சொன்ன மாதிரி நானும் லோயலா அலுமினி அசோசியேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எவ்வளோ ரீசெண்டாக கூட யூஎஸ் சாப்டருக்காக நான் போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் மீட்டிங் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எப்போதுமே ஒரு வைரம் கூழாங்கல் ஆகிறதுக்கு அது போய் சேர்ற இடமும் அது யாருக்கிட்ட இருக்கிறோங்கிறதும் அது தகுதி உள்ள ஆளுங்கிட்ட போகிறதும் தான் முக்கியம். அந்த கூழாங்கல் வைரமாகிறதும் வைரம் கூழாங்கல் ஆகிறதும் நீங்கள் போய் சேர்ற இடம் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு கூழாங்கல் மாதிரி இருந்த தேவகோட்டையில் இருந்த எண்ணெயை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்வாக உயர்த்தி பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்னை கொண்டாந்து அங்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது என்னை ஏற்றுக்கிறதுக்கு. சென்ட் மேரிஸ் திண்டுக்கல் தான் மாட்டுச்சு. அதனால் வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபாதர் சூசமாணிக்கம் தான். எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது, இவனுடைய கண்ணை விட்டுட்டு எதை வேணாலும் உரிங்க ஃபாதர்னு. அப்போ ஃபாதர் காஷ்மீர் அவரை ஃபாதர் சூசமாணிக்கம் கேட்குறாரு, என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறேன்? இல்லை ஃபாதர், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இவன் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாதர்கிட்ட இன்ட்ரோடக்ஷனே அப்படி இருந்ததுனால அவருக்கு என் மேலே ஒரு தனி விருப்பம் வந்துருச்சு. அப்போது அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எப்போதும் நான் டெஸ்கில் படுத்து தூங்கினா கூட அவர் ஃப்ளாஸ்க்லேருந்து காஃபி எடுத்து கொண்டாந்து என்னோட டெஸ்கில் கொடுத்துட்டு சொல்லுவார், டேய் உங்கள் அண்ணெல்லாம் நல்லா படிக்கிறாரு, நீ படிக்கலாம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஃபாதர்ஸ் பாருங்கள். நீ அப்படியே ஒதுக்கியிருக்கலாம், ஓரங்கட்டி இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு சின்ன காஃபி கொடுத்தது என் மனசில் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது தெரியுமா? ஸோ இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இருந்த என்னையை ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக்கி, இங்கேயே ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக்கி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ண இங்கே அத்தனை ஃபாதர்ஸ்க்கும், வாத்தியார் பேர் பூராத்தையும் நம்ம லியோனி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு நம்ம பள்ளிக்கு. 175th year of the school, one of the oldest school in the country, 75 years of alumni association, அப்புறம் 25 years of the retired teachers association. எனக்கெல்லாம் பல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்கேன். ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்கு ஒரு அசோசியேஷன் வச்சு அதுக்கு ஒரு 25வது ஆண்டு கொண்டாடி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கூலுடைய மதிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் முடிஞ்சு போச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டுக்க மாட்டாங்க, உன் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஆனால் அவங்களையும் வச்சு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷனுக்கு 25வது ஆண்டு விழாவை ஃபாதர் ஸ்டீஃபன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எஜுகேஷனுங்கிறது இட் ஹேஸ் டு மேக் அ பர்சன் ஆஃப் அ பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூடு தான். இந்த பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூடு தான்
it defines the personality of a person. அதனால however qualified you are, if you don't have a positive attitude, if you don't have a proper character or behavior, உங்க எஜுகேஷனுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை. இந்த 5P என்ன தெரியுமா? புஷ். இதுதான் நான் வந்து பிஸ்னஸில் மேலே வந்ததுக்கு காரணம். புஷ், கீப் புஷ்ஷிங் யுவர் செல்ஃப். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் மே டவுட் யுவர் கேப்பபிலிட்டிஸ். உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கீப் புஷ்ஷிங் யுவர் செல்ஃப். பிக் யுவர் செல்ஃப். பிக் யுவர் செல்ஃப் when you are falling down. The real life is when you are getting up. அதுதான் சொல்லுவாங்களே, இட்லி மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்மளை குழியில் தள்ளுறாங்களோ இட்லி மாதிரி புஷ்ஷுன்னு மேலே வரணும். That is called pick yourself. Then call promise yourself. Promise yourself you will never give up. நான் எத்தனையோ விஷயங்களை நம்ம சவுத்தில் இருந்துட்டு நார்த்துக்கு போய் ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணி 3 தடவை ஃபெயில் ஆயிடுறானே, டெல்லி, பாம்பே, அங்கே எங்கேலாம். பட் விடவே இல்லை, திருப்பி போனேன். இன்னைக்கு பாம்பேயில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்க பெரிய கம்பெனி, எல்லாருக்குமே காம்படிட்டராக இருக்கேன். அதற்கு காரணம் ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப் ஐ வில் நெவர் கிவ் அப். அப்புறம் ப்ரூவ் யுவர் செல்ஃப் யூ ஆர் ரைட். எந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணணுமோ யூ ஆர் ரைட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ரைட். யூ டோன்ட் ஹாவ் டு see others because other people's opinions are opinions, they are not facts. அது ஃபேக்ட் கிடையாது. யாருடைய வேலிடேஷனுக்காக நம்ம வாழக்கூடாது. அதனால தான் we have to keep going. Prove yourself you are right. And finally என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், proud of who you are. எவன் ஒருதன் தன் மேல நம்பிக்கை வச்சு when he is proud of himself, யாருமே அவனை ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. எவ்வளோ பெரிய கேப்பபிள் பர்சன் வந்தா கூட அவனை ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் you are proud of who you are and you know your capabilities, you know where you have to stand and where you have to get up, where you have to push. நான் ஜெயிச்சாகணுங்கிற அந்த கில்லிங் இன்ஸ்டிக்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. எனவே நம்ம ஸ்கூல் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ப்ளீஸ் bridge the gap between being human and human being. எந்த அளவுக்கு ஹியூமன் பீயிங் அண்ட் பீயிங் ஹியூமனுடைய கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறோமோ அதுதான் நாம் கற்றுக்கொண்ட அவ்வளோ படிப்புக்கு அர்த்தம் என்று சொல்லி, let us be true human being with love, with family and with values. நிறைய பேசலாம், ஆனால் டைம் இல்லை. ஆல் தி பெஸ்ட்.